புத்தக பித்தனுக்கு வருக. நான் முகமது ஃபிர்தோஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பரேட்டோ பிரின்சிபல். இது 1897 கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இதை கண்டுபிடிச்சது இத்தாலிய பொருளாதார நிபுணரான வில்பெர்டோ பரேட்டோ. இந்த பரேட்டோ கோட்பாடு என்ன சொல்லுதுன்னா, உலகத்தில் உள்ள மொத்த செல்வங்களில் 80% உலகத்தில் உள்ள வெறும் 20% மக்கள்கிட்ட தான் இருக்கான். அதாவது உலகத்தில் உள்ள 20% பணக்காரர்கள்ட்ட தான் உலகத்தில் உள்ள 80% பணம் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இது எல்லா இடத்துலையுமே பொருந்துச்சு. அதாவது 20% உள்ளீடில் இருந்து தான் 80% வெளியீடு கிடைக்குது. 20% காரணங்களில் இருந்து தான் 80% காரியங்களே நிகழுது. 20% முயற்சிகளில் இருந்து தான் 80% விளைவே ஏற்படுது. அதாவது இந்த 20%ங்கிறது முக்கியமான சில, இந்த 80%ங்கிறது அற்பமான பல. நம்ம யாருக்கிட்டையாவது உரையாடுனா அந்த வார்த்தைகள் 700 வார்த்தைகளில் அடங்கிரும். அதில் 80% சாதாரண உரையாடலாக தான் இருக்கும். அதாவது முக்கியமில்லாத விஷயங்களாக தான் நம்ம பேசுவோம். பரேட்டோ பிரின்சிபலுங்கிறது முழுக்க உண்மைன்னு சொல்ல முடியாது. அது ஒரு அப்சர்வேஷன் தான். எல்லா இடத்துலையுமே முழுவதும் அது பொருந்தாது. 20%ங்கிறது 25% மாறலாம், 30% மாறலாம். இதை ஒரு மாணவனோ இல்லைனா ஒரு தொழில் வாழ்க்கையில் உள்ளவங்களோ புரிஞ்சுக்கிட்டனா இதை அழகாட்டு பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு மாணவர்கள் 80% பாடத்திட்டத்தை 20% நேரத்தில் படித்து முடிச்சிட்றாங்களாம். அதே மாதிரி மொத்த பாடத்தில் உள்ள 20% பகுதியில் இருந்து தான் 80% கேள்விகளை கேட்கப்படுதான். ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கிட்டாலும் அங்கே உள்ள 80% லாபம் 20% வாடிக்கையாளர்களால் மட்டுமே தான் கிடைக்கிது. அதே மாதிரி 20% ஊழியர்கள் தான் 80% உற்பத்தியையே கொடுக்குறாங்க. சமுதாயத்தில் ஏற்படுற மாற்றத்துக்கு கூட 20% மக்களோட கருத்து தான் காரணம். அந்த 20% மக்கள் தான் ஒரு நாட்டோட பொருளாதார தலைவிதியையே நிர்ணயிக்கிறாங்க. நாம ஏதாவது ஒரு விஷயத்தில் 80% கவனம் செலுத்தினா கூட அதில் 20% விளைவை தான் ஏற்படுத்த முடியும். அதே மாதிரி 20% கவனம் செலுத்தினா 80% விளைவை ஏற்படுத்த முடியும். இது எப்படின்னா, ஒரு குளத்தில் கல் எரிஞ்சனா அந்த அதிர்வலைகள் குளம் முழுக்க ஏற்படுத்தும் தெரியுமா? அந்த மாதிரி இதை வச்சு நம்ம வாழ்க்கையிலையும் சரி, நம்ம தொழில் வாழ்க்கையிலும் சரி 20% எது முக்கியமானது, எதில் நம்ம செயல் நடவடிக்கை எடுக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதனால் எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்மளோட முழுமையான ஆற்றலை பயன்படுத்தாமல் வெறும் 20% ஆற்றலை பயன்படுத்தலாம். நம்மளோட எடையை குறைக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு தொழிலை தொடங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு புத்தகத்தை எழுதுறதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு இலக்கை அடைகிறதா இருந்தாலும் சரி, நம்மளோட முழுமையான ஆற்றலை அதில் பயன்படுத்தி நம்ம ரொம்ப அழுத்தத்திற்கு ஆளாக தேவையே கிடையாது. நம்மளோட ஒரு குறிப்பிட்ட ஆற்றலை பயன்படுத்தி கூட அதில் நம்மளால் மேம்பட முடியும். இந்த கோட்பாடு நமக்கு எது முக்கியம், எது மேலே நம்ம கவனம் செலுத்தணுங்கிறத சொல்லி கொடுக்குது. சரி, இதோட என்னோட காணொலியை முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.